வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் மூத்த நடிகர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. யார் இந்த மனோஜ்குமார்? சோகத்தில் திரைத்துறை, அதிர்ச்சியில் அஞ்சலி செலுத்திய திரையுலகங்கள் பிரபலங்கள். வாங்க என்ன தகவல், யார் இந்த நடிகர்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழம்பெரும் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான மனோஜ்குமார் அவர்கள் வயது மூப்பால் வரும் சில உடல்நல பிரச்சனையின் காரணமாக கோகிலா பெண் திருமபாய் அம்பனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவருக்கு வயது 87. இவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. பல தேசபக்தி கொண்ட திரைப்படங்கள் நடித்து வந்த இவரை பரத்குமார் என அவரது ரசிகர்கள் அன்போடு அழைத்து வந்தாங்க. இவங்க 1937ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தாங்க. இவருடைய இயற்பெயர் ஹரிகிருஷ்ணகிரி கோஸ்வாமி ஆகும். இவங்க மனோஜ்குமார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் அந்த பெயரை தனது பெயராக்கி கொண்டாங்க. இந்திய சினிமாவில் திறமை வாய்ந்த நடிகரான இவங்க தேசிய விருது, பல்வேறு விருதுகள், 7 பிலிம்பேர் விருதுகளை பெற்றிருக்காங்க. மேலும் இவருக்கு 1992ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டது. ஹனிமூன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் அறிமுகமான இவர் பியா மிலன், கீசா, சிந்தூர், ரேஷ்மி ரூம் ஆகிய படத்தங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் தோல்வி அடைந்திருக்கிறது. இருந்தபோதும் 1962ஆம் ஆண்டு வெளியான ஹரியாலி படம் இவங்க நல்ல நடிகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. அதன் பின்பு விஜய் பட் இயக்கத்தில் மாலா சின்ஹா இணைந்து நடித்த படம்தான் ரஸ்தா படம். வசூலை அள்ளி குவித்தது, இவரை புகழின் உச்சிக்கு ஏற்றிவிட்டது. அதன் பின்பு இவங்க நடித்த ஷாதி, டாக்டர் வித்யாஷா போன்ற படங்கள் வசூலை அள்ளியது. இவர் புரட்சியாளர் பகத்சிங்கின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்ட சாஹாகி படத்தில் நடித்தார். இவருக்கு சசி என்ற மனைவியும் குணால் மற்றும் விஷால் என இன்று 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து அவங்க கோகிலா பெண் திருபாய் அம்பனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இவரது மறைவு பாலிவுட் சினிமாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மனோஜ்குமார் மறைந்த செய்தி இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இவரது நடிப்பில் கவரப்பட்ட ரசிகர் ஒருவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் நீங்கள் என்றென்றும் நினைவில் இருப்பீங்க, ஒரிஜினல் பரத்குமார் என்றும், மற்றொரு ரசிகர் உண்மையான திரைப்பட தயாரிப்பாளர் தேஷ்பக்தி ஹோ கனாஜாக்வியின் என பதிவிட்டு கண்ணீர் மல்க இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராரு. இவருடைய மறைவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.